இவங்க திருச்சியில இருந்து வந்திருக்காங்க. மிஸ்டர் ஆனந்த் திருச்சியில நம்ம பிரான்ச்ல ஒர்க் பண்றாரு. மிஸ்டர் ஆனந்த், உங்க முதலாளியுடைய மனைவி இப்பதான் நீங்க முத பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். உட்காருங்க. ஆனா உங்க மனைவிக்கு என் மனைவியை நர்சிங் ஹோம்ல பார்த்த ஞாபகம் இருக்கணும். சாந்தா, மிஸ்டர் ஆனந்த் இருக்காரு, அவர் ஒரு ஜென்டில்மேன். நம்ம கிட்ட வளர்ற குழந்தைக்கு அவருடைய முகச்சாயல் இருக்குன்னு சொன்னேன். குழந்தைய நேர்ல பாக்குறேன், அது உண்மையா இருந்தா குழந்தைகளை மாத்திக்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டார். இல்லையா மிஸ்டர் ஆனந்த்? பாத்தீங்களா, குழந்தை எங்கேன்னு அவங்க கண்ணு வீடு பூரா தேடுறது. இருக்காதா பின்ன? பாபு, 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 பாபு. என்ன பாக்குறீங்க? பிறப்பிலேயே அப்படித்தான். என்னங்க, கூட வந்த டாக்டர் அன்னைக்கு சொன்னதனுடைய அர்த்தம் இப்ப புரியுதா? பையனை பார்த்த பிறகு மாத்திக்க கொஞ்சம் தயங்குறாப்புல தெரியுது. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, எங்க குழந்தைய எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. இவன் உங்க பையனா இருந்தாலும் இவனையும் சேர்த்தே நாங்க வளர்க்கிறோம். இதே வார்த்தைகளை சொல்ல எனக்கும் உரிமை இருக்குன்னு, 2 குழந்தைகளை வளர்க்க எனக்கும் சக்தி இருக்கு. ஆனந்த், இப்ப நாம நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். பேசாமல இருந்தா எப்படி பேசுவாங்க? நம்ம குழந்தைய உதவா தரையும் நினைக்கிறாங்க, நொண்டின்னு நினைக்கிறாங்க, செல்லா காசு நினைக்கிறாங்க. இருக்குமா? குழந்தைய மாத்திக்க நாங்க தயாரா இருக்கோம். அப்புறம் என்ன சாந்தா, ஒரு நல்ல நாள் பார்த்து இவனை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு அவனை இங்க கூட்டிட்டு வந்துருவோம். என்னப்பா, நீ பக்கத்துல படுத்துக்கிறம்மா. வடக்கணும் என்ன கட்டிக்கம்மா. குழந்தைக்கு வேண்டிய சட்ட துணிமணி எல்லாம் எடுத்து வச்சாச்சா? வச்சுட்டேன். 2000 ரூபாய் கையில கொடுத்துட்டு வாங்க. பாபுவுக்கு வாய்ப்பு ருசி ஏதாவது வாங்கி கொடுக்கட்டும். சொன்னாதான் தெரியும் உங்களுக்கு. ஒன்னை விட 10 மடங்கு எனக்கு நல்லா தெரியும். இத பத்தியா, பேங்க்ல அவன் பேரால 20,000 ரூபாய் போட்டிருக்கேன். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. ஆகணும்னு ஆசையா இருந்தா எட்டு போறேன், வந்து பாத்துட்டு போங்க. சரின்னு சொல்ல. சரி, நான் வரட்டுமா? அம்மா, இதை மட்டும் எடுத்து வைக்க மறந்துட்டோமா? என்னங்க, மணி என்னாச்சு? 5 ஆச்சு. 11 மணிக்கே வர்றேன்னு சொன்னவங்க இன்னும் வரலையே. ஏங்க, கடைசி நேரத்திலேயாவது 2 பிள்ளைங்களும் இங்கே இருக்கட்டும்னு கேட்டு பாருங்களேன்.
கேக்குறேன். யாரும்மா வரப்போறாங்க? உன் தம்பிதான்ப்பா. தம்பியா? அவன் எப்படி மாறிப்பான்? அதான் நீ பார்க்க போறீங்க. உங்க கடிகாரம் என்ன வேகமா ஓடுதா? இல்ல, நம்ம மனசுதான் வேகமா போகுது. என்னாச்சு? ஆனந்த், உங்க குழந்தைய உங்ககிட்ட சேர்க்கறதுக்காக வந்துகிட்டு இருந்தேன். ஆனா வழியில எதிர்பாராதமா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. குழந்தையை காப்பாத்துறதுக்கு நான் என்னால முயற்சி எல்லாம் செய்தேன். ஆனா முடியல. இருந்தாலும் நாம பேசினபடி உங்க குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஆனந்த், நடந்தது நடந்து போச்சு. இப்ப நாம ஒரு முடிவுக்கு வந்தா. குழந்தைய மாத்திக்கலான்னு சொன்னது என்னவோ வாஸ்தவம் தான். ஆனா ஒரு குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதையே வற்புறுத்தி சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. நடந்து போனது எதிர்பாராம ஏற்பட்ட விபத்து மிஸ்டர் ஆனந்த். இருக்கலாம் சார். ஆனா இப்ப குழந்தைய பிரிய என் மனைவிக்கு சம்மதம் இல்லை. அப்படி சொல்லிட்டா இப்படி சார்? நம்ம துரதிருஷ்டம் உங்க குழந்தை இறந்து போயிட்டான். இறந்து போன பையன் தான் என் குழந்தைன்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்களே, அதையே நான் மறுக்கிறேன்னு வச்சுக்கேன். அடிப்படை விஷயத்தையும் நீங்க மறுக்கிறது நல்லா. ஆஸ்பத்திரியில் ஏற்பட்ட பூகம்பத்துல குழந்தைகள் மாறி இருக்கு. அது எப்படி சார் அவளை அழுத்தமா சொல்ல முடியும்? நானா சொல்ல மிஸ்டர் ஆனந்த், டாக்டர் சொன்னதை வச்சு தான் சொல்றேன். ஊகத்தை வச்சுட்டு எதையும் ஊர்ஜிதப்படுத்த முடியாது. அப்ப விஞ்ஞான முறையிலே உண்மை எதுவும் தெரிஞ்சுக்குவோம். You are correct. ரத்த பரிசோதனைக்கு நான் தயார். இருக்கிற பையனுடைய ரத்தம் என்னத ஒத்துருக்கா அல்லது உங்களத ஒத்துருக்கான்னு ரத்த பரிசோதனை செய்து பார்த்துருவோம். இதுக்கு மேல நீங்க ஒண்ணு பேசக்கூடாது. யாரு பக்கம் நியாயம் இருக்குங்கிறது இதுல தெளிவா தெரியும். என்னப்பா? டாக்டர் ஊசி போட்டாரு. எதுக்காக? உன் ரத்தத்தை எடுத்தாரு. எதுக்காக என் ரத்தத்தை எடுத்தாரு? பரிசோதனை பண்றதுக்கு. உங்க ரத்தத்தையும் எடுத்தாரு. அதுக்காகத்தான். அப்பா ரத்தத்தையும் எடுத்தாரு. ஆமா. அம்மா, பரிசோதனை பண்றதுன்னா என்னம்மா? பரிசோதனைன்னா நான் என்னத்தப்பா கண்டேன். அவரு அதுக்காக படிச்சுட்டு வந்திருக்காரு. நீயும் இந்த வீட்டுல என் கூடவே இருந்து டாக்டருக்கு படிச்சா எனக்கு சொல்லிக் கொடு. அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் கொஞ்சம் சுத்துறேம்மா. குழந்தை இவருடையதான உங்களால சொல்ல முடியுமா? அதை என்னால தீர்மானமா சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த ரத்த பரிசோதனை முடிவை வச்சு பார்க்கும் பொழுது குழந்தை இவருடையதா இருக்கலாம். அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா உங்க ரத்தமும் உங்க மனைவியோட ரத்தமும் பையனோட ரத்தத்தோட சேரவே இல்லையே. மிஸ்டர் ஆனந்த், இதுவே உங்களுக்கு போதும் நினைக்கிறேன். நான் எதையெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். டாக்டர் சொல்லுது அத்தனையும் போய் பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க பக்கம் பேசுறாரு. 1000 டாக்டர்கள் சேர்ந்து சொன்னாலும் ஏன் ராஜுவை நான் கொடுக்க மாட்டேன். அந்த துயரம் எனக்கு மட்டும் இல்லையா சீதா? ஆனா இப்ப அவங்க இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன கேள்வி இது?
குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. இல்ல சீதா, நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. நீங்களும் அவங்க கூட சேர்ந்துகிட்டு என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க சரி பண்ணாதீங்க. செத்து போயிடுன்னு சொல்லுங்க, கேக்குறேன். குழந்தைய கூடன்னு மட்டும் கேட்காதீங்க. குழந்தைய பிரிஞ்சனால உயிர் வாழவே முடியாது. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் ஏற்பட்டு போறதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா ராஜு அவங்க கூட அனுப்ப முடியாத நிலைமையில நான் இருக்கேன். மிஸ்டர் ஆனந்த், விஷயத்தை நிரூபிச்சுட்டா குழந்தை எங்களோட அனுப்பிச்சிருந்தா நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க. அப்படி ஒண்ணும் சொல்லல சார். அப்படியே சொல்லி இருந்தாலும் என் மனைவியை கொல்ல நான் விரும்பல. சீதா கிட்ட இருந்து ராஜுவை பிரிச்சா சீதா செத்து போயிடுவா. ரொம்ப நல்லா இருக்க நியாயம். ஊராப்பத்த பிள்ளைக்காக உயிரை விட்டுட்டு வாழாமா? ஆனந்த், விஞ்ஞான ரீதியா நிரூபிச்ச பிறகு குழந்தைய நீங்க தான் வச்சுப்பேன்னு சொல்றது முறை இல்லை. மனசார அது எங்க குழந்தைதான் தெரிஞ்ச பிறகு எங்க கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. பிளீஸ் குழந்தை எங்க கூட அனுப்பிச்சிருந்தா மன்னிச்சிருங்க சார். உங்க இறுதியான முடிவே இதுதானா? ஆமா சார். ஆல் ரைட். சாந்தா, இவ போற. ஆனந்த், நீ யார்கிட்ட பேசுறத மறந்துட்டு பேசுறேன். மரியாதையா குழந்தை எங்க கூட அனுப்பல, பயங்கரமான விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி வரும். நான் நினைச்சா எதையும் செய்வேன். உன் குடும்பத்தை நடுத்தரவுல கூட நிறுத்துவேன். ஜாகிரதை. நடுத்தவுல நிறுத்திடுவீங்களா? சும்மா மிரட்டாதீங்க சார். யார் நீ? நான் யாரா? மனோரமா, கே மனோரமா, பக்கத்தோடு. எங்க பிள்ளை நானும் கேட்டு வந்திருக்கோம். இதுல நீ தலையிடுற? சீதாவுக்கு தோஸ்து, நான் தலையிடுவேன். அது என்ன நியாயம்? காலமெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய பெற்று கண்ணு கண்ணா வளர்த்திருக்கிறா. திடீர்னு இன்னைக்கு வந்து அந்த பிள்ளைய குடுவையை கேட்டா கொடுத்துருவாள? எந்த ஊரு? நீ என்ன பண்ற? உனக்கு புள்ள வேணும்னா அரச மரத்தை சுத்து பக்தி சக்தியோட இல்ல ராமேஸ்வரத்துக்கு போ, டிக்கெட்டை வாங்கிட்டு அதை விட்டுட்டு இங்க வந்து வம்பு பண்ணா இத பாருமா, நீ விஷயம் புரியாம பேசுற. அம்மா, ரத்தத்தை பரிசோதனை செய்த டாக்டர்கள்லாம் ராஜு எங்க பிள்ளைதான் சொல்றாங்க. பரிசோதனை இப்போ என் ரத்தமும் உங்க ரத்தமும் ஒன்னா இருந்தா நீங்க எனக்கு அப்பாவா, நான் உங்க பொண்ணா? கண்டவங்களோட நாம ஏன் பேசணும்? நீங்க வாங்க போலாம். யூ ஆர் ரைட். ஆனந்த், இப்படி ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் விட்டு மரியாதை குறைவா பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சட்டப்படி அந்த குழந்தை எப்படி கொண்டு போறது எனக்கு நல்லா தெரியும். We will meet in the court.